friends, வணக்கம். Welcome back to the channel Beautifying. இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது 5 must have beauty tools தாங்க. சோ இந்த beauty tools எல்லாம் பயங்கரமா ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. நான் யூஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச beauty tools எல்லாம் தான் இங்க உங்களுக்கு ஒவ்வொண்ணா நான் ஷேர் பண்ண போறேன். இந்த beauty toolsனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கணும் அப்படினு ஆசை இருக்கும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்லர் விசிட் பண்ணா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம ஒரே ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நாம வீட்ல இருந்தபடியே நம்ம கிட்டயும் இருக்கு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்ங்க. அண்ட் நம்ம ஃபேமிலியில எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக நான் என்னென்ன பியூட்டி டூல்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு வாங்க ஒன்னொன்னா பார்த்துடலாம். First and foremost product இந்த அகேரோட இன்ஸ்டன்ட் டீத் ஒயிட்னருங்க. ஸோ இந்த ஒரு பியூட்டி டூல் எனக்கு பிக் சேவியர்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் காஃபி அடிக்ட் அண்ட் காஃபி அடிக்ட்னால எனக்கு பல்லும் கொஞ்சம் கரையாயிடும். ஸோ எப்போவுமே ஸ்மைல் பண்ணும்போது எவிடென்ட்டாக ஐயோ கரையா இருக்கே நம்ம ஸ்மைல் பண்ணக்கூடாதுன்னு நான் ஐ லிட்டரலி ஹோல்ட் மை செல்ஃப். அப்போ தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீத் ஒயிட்னஸ் மேலே பயங்கர கிரேஸ் ஆச்சு. அண்ட் உங்களுக்கே தெரியும் நான் இன்விசிலைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு தடவை நான் அந்த டீத் கிளீனிங் ப்ராசஸ் போகும்போது இட் வாஸ் வெரி டஃப். அந்த டாக்டர் லிட்டலாக வச்சு கிளீன் பண்ணாங்க. ஐயோ மறுபடியும் டாக்டர் விசிட் ஐயோ அப்படின்னு மாதிரி இருந்தது. சரி வீட்லயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கிட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் இந்த யூஸ் பண்ணதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கிட்டுக்குள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ளூ எல்இடி லைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு சார்ஜர் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு, டீத் ஒயிட்னிங் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இந்த மாதிரி கியூட்டான ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க. இந்த அகேரோட இன்ஸ்டன்ட் டீத் ஒயிட்னர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிட் கூடயே நம்மளுக்கு இந்த பாக்கெட்டில் ஸ்ட்ரிப்ஸ் கொடுப்பாங்க. இந்த பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லோவர் ஸ்ட்ரிப் அண்ட் தி அப்பர் ஸ்ட்ரிப்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அழகாக லோவர் ஸ்ட்ரிப்பை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் அப்பர் ஸ்ட்ரிப் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிப் எடுக்கும்போது ரொம்பவே காஷியஸாக ஜென்டில் எடுங்க, இல்லைனா ரோல் ஆகிடும். அப்புறம் ஸ்ட்ரிப் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஜென்டில் எடுத்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பை ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஜென்டிலாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஜெல் ஏதாச்சும் இருந்தாலும் நல்லா டீப்பாக கார்கிள் பண்ணி ரின்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியன்ட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணுறதுனா ஒரு 10 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டீத் எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒயிட்டாகவும் இருக்கும். நமக்கே ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட் ஃபீல் வரும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் டீத் ஒயிட் நான் யூஸ் பண்ணதுலேருந்து என்னோட டீத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக 1 to 2 ஷேட்ஸ் நம்மளோட டீத்தை ஒயிட்டன் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் இது ரொம்பவே சூப்பர் கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது. நிஜமாவே ஒர்த் எவ்ரி பெனி. அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விமனுக்கும் மஸ்ட் ஹேவ்னே சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பார்லர் விசிட் பண்ணணும், வேக்சிங் பண்ணுவாங்களா இல்ல த்ரெட்டிங் பண்ணுவாங்களா, வலிக்குமே அப்படின்னு மாதிரிலாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் இல்லையா. அவங்கெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அகேரோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் யூஸ் பண்ணலாம். நானும் நிறைய பிராண்ட்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இது ரொம்பவே சூப்பர் எஃபெக்டிவா ஒர்க் ஆச்சு. இது அகேரோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவர். இது ஒரு கார்ட்லெஸ் டைப். ஸோ நீங்கள் இது எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ரொட்டேட்டிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹேரை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணும். அதுவும் உங்களுக்கு எந்த வலியுமே இல்லாமல் ஹேரை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எங்கே ஃபேஷியல் ஹேர் ப்ராப்ளம் இருக்கோ ஜஸ்ட் ஜென்ட்லாக அதுக்கு மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும் பண்ணிவிடுங்க. அழகாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இது எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக், ஃபோர்ஹெட், சின், அப்பர் லிப் அண்ட் பீச் ஃபஸ் ஏரியாவில் கூடயும் நீங்கள் இந்த ஒரு அகேரோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம் நீங்கள் அழகாக அந்த ப்ரஷ் வச்சு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எக்ஸ்ட்ரா ஹேர் ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பிராண்ட்ஸோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவர்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது ஒரு மாதிரி டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் அதோட பிரிசல்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே லைட்டாக கிராக் விழுகிற மாதிரியாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது ஒன்றுமே அப்படி இல்லவே இல்லைங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப ஈஸி டு யூஸ். அண்ட் நம்ம அந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எது ஃபீலும் இல்லை. எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ்
யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான அலர்ஜியும் இல்லாமல் சேஃபாக ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் இந்த ஒரு ஹேர் வால்யூமைசர். இது வந்து அகேரோவோடது. ஸோ இந்த ஹேர் வால்யூமைசர் வந்து நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம், அப்புறம் பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் கேர்ள்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இந்த வால்யூமைசர் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. மெயின் திங் உங்களுக்கு ஹேர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னா நீங்கள் இதை வந்து உங்களுக்கு முடி வால்யூம் கிரியேட் பண்ணணும்னா டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் திஸ். இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெரி வெரி லைட் வெயிட். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த க்ரௌன் செக்ஷனை எப்படி வந்து பிரிச்சுக்கிறேன், ஜஸ்ட் ரேண்டமாக. ஓகேங்களா, இந்த மாதிரி கிளிப் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதிலே வந்து ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து இந்த அகாரோவோட ஹேர் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஈர பதத்தன்மையோடு இருக்கிற ஹேரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி சொட்ட சொட்ட இல்லை, கொஞ்சம் துண்டெல்லாம் கட்டி ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு நம்ம விரிச்சு விட்டால் எப்படி ஈரப்பதத்தன்மையாக இருக்கும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக குட்டி குட்டி செக்ஷன்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு குட்டி செக்ஷனில் வந்து நான் வந்து இப்படி பாருங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அடியிலேருந்து ப்ளேஸ் பண்ணுங்கள், மேலேருந்து ப்ளேஸ் பண்ணால் யூஸ் கிடையாது. அடியிலேருந்து ப்ளேஸ் பண்ணும்போது வால்யூம் ரொம்ப அதிகமாக வரும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து என் முடி ஈரமாக இருக்கும்போது எப்படி இருந்தது, அண்ட் இப்போ பாருங்கள் என் ஹேர் எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து செட் ஆகிருக்கு. நல்ல வால்யூம்னஸாக இருக்குன்ட்டு எனக்கே வந்து ஒரு ஷாக் தான், இவ்வளோ வால்யூமாக இருக்குன்ட்டு. இதோட பிரிசல்ஸ் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோலால் செய்யப்பட்டது. 24 கேரட் கோல்ட் ஸ்டைலிங் சர்ஃபேஸ் இருக்குது. ஏன்னா இது ஹீட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஆன்டி ஸ்கேல்டிங் டிப். ஸோ நம்மளுக்கு ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் வந்து ரொம்ப அதிகமாக படாமல் நீட்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிவில் பவர் கார்டு இருக்குது. ஸோ 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகும். ஸோ க்ரௌன் பார்ட் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே முடிய ஃப்ரண்ட்டில் போட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணி விடும்போது வால்யூம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குட்டி குட்டி செக்ஷன்ஸாக எடுத்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் ரொம்ப வால்யூம்னஸாக தெரியும். ஸோ அவ்வளோதான், பாருங்கள் ரொம்ப குவிக்காக முடிஞ்சிச்சு. இதில் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். யூஸ்வலாக நான் ஹேர் ட்ரையரோ இல்லை லைக் ஸ்டைலிங் டூல்ஸ் எல்லாம், அதாவது ஸ்ட்ரெயிட்னரோ ஏதோ யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்கேல்ப் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு அகாரோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் நான் என்னோட ஸ்கேல்ப் எந்த விதமான டேமேஜும் பண்ணல, ஹீட் ஆகலை, ரொம்ப நார்மலாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் எவ்ரி விமன் ஷுட் ஹேவ். அடுத்தது இந்த ஒரு ப்ராடக்ட், இதுவும் வந்து ஃப்ரம் த பிராண்ட் அகாரோ கேலிஸ் ரிமூவர். ஸோ இந்த கேலிஸ் ரிமூவர் எதுக்கு அப்படின்னா நம்மளோட கால்களை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்குங்க. பித்த வெடிப்பு, பாத வெடிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாத வெடிப்பாகட்டும், நம்ம ஹீல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கங்கே வந்து இந்த காலில் வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா எனக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி திக்காக இருக்கிற இடத்தையும் வந்து சாஃப்டன் பண்ணி கொடுக்கறது, ஸ்கின்னை வந்து சாஃப்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேலிஸ் ரிமூவர். இந்த ஒரு கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலிஸ் ரிமூவர் ஒன்று வருது, அண்ட் கூடவே வந்து சார்ஜர் வருது, அண்ட் இந்த மாதிரி ஹெட் கிளீனர், ப்ரஷ் கிளீனர் எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் கிளீனரும் வருது, அண்ட் கூடவே நம்மளுக்கு 2 ஹெட் ரோலர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, லைக் 3 ஒட்டுக்கா. ஓகேங்களா, ஸோ இதை வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் பார்லர் விசிட் பண்ணி தான் உங்களோட காலுக்கு வந்து பெடிக்யூர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கேலிஸ் ரிமூவரை வச்சு நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் போது, அதாவது ஒரு வீக்ல ஒரு 2 டைம்ஸ் உங்கள் காலில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்ல மாய்ஸ்சரைசரை வச்சு நீங்கள் வந்து பேம்பர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கால் வந்து பேபியோட கால் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் நாளடைவில் உங்களுக்கு அந்த பாத வெடிப்பு இருக்குல்ல, அது ரொம்பவே கம்மியாயிடும். என்னோட காலில் இருக்க ஹார்ட் ஸ்கின்னையும் ட்ரை டெட் ஸ்கின்னையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அகாரோட கேலிஸ் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஜஸ்ட் இதோட பவர் பட்டனை ஜஸ்ட் அப்படியே மேலே புஷ் பண்ணிங்கன்னா இந்த ரோலர் ஹெட் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் உங்கள் காலுக்கு கீழே, அதாவது அந்த பாத வெடிப்பு இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ஜென்ட்லாக வந்து ரோல் பண்ணுங்கள். அப்படியே பொடி மாதிரி இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து பொடி மாதிரி கீழே வந்து போயிடும். ஃபர்ஸ்ட் டைம்லேயே என்னோட ஹார்ட் ஸ்கின்னை வந்து ரொம்பவே நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ பட் ரெகுலராக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஹார்ட் ஸ்கின்னையும் வந்து சாஃப்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு ரோலர் யூஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறமேட்டு உங்களோட காலுக்கு கீழே நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கால் எப்போவுமே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் தான் நம்மளோட லாஸ்ட் ப்ராடக்ட். அந்த லாஸ்ட் ப்ராடக்ட் இந்த
கியூட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது என்ன அப்படின்னா அகேரோட சோனிக் ஃபேஷியல் கிளென்சிங் மசாஜர். ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீன்ல இது வந்து ஒரு பார்ட்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். உங்களோட ஃபேஸ்ல இருக்க லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு மசாஜ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கு, அழகா வந்து கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ஒரு மசாஜ் தேவைப்படுதுன்னா நீங்க வந்து இந்த மசாஜர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பாருங்க இந்த கோல்டன் பிளேட்டட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து மசாஜர் மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுல வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். ஃபேஸ்ல இருக்க பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. ஸோ இது கூட என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் வருது அண்ட் ஒன் சார்ஜர் டூ. ஸோ இது வந்து கன்வீனியன்ட்டா நீங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டு ரெகுலர் இதுல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஸ்கின்ல வந்து டிஃபரன்ஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு 2-3 வாஷஸ்லயே வந்து டிஃபரன்ஸ் நீங்க வந்து பார்த்துடலாம். இந்த அகேரோட சோனிக் ஃபேஷியல் கிளென்சிங் மசாஜர் 2-in-1 பர்பஸுங்க. இது ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மசாஜ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபேஸில் க்ளீனிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி லைட்டாக சிலிக்கான் டைப்பில் ப்ரஷ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, குட்டி குட்டி ப்ரஷ், அதை தான் வச்சு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதோட வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பர் மினிட்க்கு 6000 வைப்ரேஷன் இருக்குங்க. இது நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு, ரொம்ப டீப்பாக இருக்க அழுக்க கூடயும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஃபேஸில் வந்து போர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் வந்து சம்டைம்ஸ் போய் அழுக்கு தங்கி இருந்து நம்மளுக்கு ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்கின்ல கூடயும் இது வந்து நல்லா வைப்ரேட் பண்ணி அந்த அழுக்க கூடயும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் மேக்கப் போட்டிருந்தாலும் அழகாக மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து 4 மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்டில் வைப்ரேஷன், இன்டென்ஸ் வைப்ரேஷன், ஜென்டில் பல்சேஷன், இன்டென்ஸ் பல்சேஷன். ஒவ்வொரு மோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல் பிடிச்சிருக்கோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபேஷியல் மசாஜராக வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு உங்களோட ஃபேவரட் ஆயில் இல்லைனா சிரம் வந்து ஃபேஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் பிளேட்டட் ஃபேஷியல் மசாஜர் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்ச பிறகு உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஜென்ட்லாக ஏதோ ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே லைட்டாக ஜென்ட்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும் போது உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரெஜுவனேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்பவே யூத்ஃபுல்லாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So yes my dear friends, இதுதான் 5 must have beauty tools every woman should have. இது இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம், but being happy is the most important thing. ஓகேங்களா? இந்த பியூட்டி டூல்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோல கிவ் அவே பண்ண போறோம். இந்த பியூட்டி டூல்ல ஒரு பியூட்டி டூல் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். எந்த பியூட்டி டூல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி காமிங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், டாடா, பாய் பாய்.